மகனும் என்னை விட கூட தாய்க்கு வந்து ஒத்துழைப்பு வந்து நிறைய நான் எப்படி நேசிக்கிறனோ அதை விட என்னை விட பிள்ளைகள் வந்து கூடுதலாக 3 பிள்ளைகள் நேசிக்கிற கூட அதை நேசிச்சாலே கூட எனக்கு வந்து இல்லைன்ற ஒரு சந்தோஷம். அதை விட வேறு எனக்கு ஒரு சந்தோஷம் எனக்கு கிடைக்கும். இதான் என்னுடைய சொல்ல நம்பிக்கிறேன். உங்களுக்கு காசு மாலை வந்திருக்கு. ஞானமக்கா செய்திருப்பாரு நினைக்கிறேன். ஞானமக்கா ஐம்பதாவது பர்த்டே. ஓ 50வது பர்த்டே. ஆனா அப்படி தெரியல பாக்க. இப்ப 30 வயசு மாதிரி தான் கிடக்கு. இளமையா தான் இருக்கு. சந்தோஷமா இருக்கு. கேட்க சந்தோஷமா இருக்கு. உண்மையிலே அப்படித்தான் இருக்கு. ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நான் எங்கே நிற்கிறோன்னு பார்த்தீங்கன்னா சர்ப்ரைஸ் பண்ணுறக்காண்டி கொட்டாவதியெல்லாம் நிற்கிறோம். அம்மாவுக்கு பர்த்டேன்னு சொல்லி 3 பிள்ளைகளும் ஹஸ்பண்டும் புறா மக்களும் பொரியலில் இருக்கிற ஞான மக்களும் சேர்ந்து சர்ப்ரைஸ் பண்ண சொல்லி கேக்கும் காசு பொக்கையும் சாக்லேட் பாஸ்கெட்டும் இன்னும் நிறைய கிஃப்ட்டும் தந்துருக்குறாங்க. வீடியோ நல்ல சுவாரஸ்யமாக இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே. வணக்கம் அம்மா. வணக்கம். இன்றைக்கு உங்களுக்கு என்ன ஸ்பெஷல் டே? எனக்கு இந்த 50வது பர்த்டே. 50வது பர்த்டேயா? ஓகே. நாங்கள் லியா சர்ப்ரைஸ் டெலிவரிலேருந்து வரோம். உங்களுக்கு பர்த்டேன்னு சொல்லி உங்களுக்கு நெருக்கமான அன்பான உறவு சர்ப்ரைஸ் பண்ண சொல்லி எங்களுக்கு கேக்கும் இன்னும் பல பல கிஃப்ட்டுகள் எல்லாம் தந்திருக்கணும். யார் தந்து பண்ணி கெஸ் பண்ணுறீங்க? முதல்ல லியா சர்ப்ரைஸ் சார்பாக பிறந்த நாள் வாழ்த்துக்கலாம். நீங்கள் வச்சுருங்க. ஓகே. 50வது பர்த்டே. ஓ 50வது பர்த்டே. ஆனா அப்படி தெரியல பாக்க. இப்ப 30 வயசு மாதிரி தான் கிடக்கு. இளமையா தான் இருக்கு. சந்தோஷமா இருக்கு. கேட்க சந்தோஷமா இருக்கு. உண்மையிலே அப்படித்தான் இருக்கு. நான் கேக் கொண்டு அழகான கேக் கொண்டு வந்திருக்கு உங்களுக்கு பர்த்டேன்னு சொல்லி. பிடிச்சிருக்கா? தேங்க்யூ. யார் தந்துப்பா நீ கெஸ் பண்றீங்க? இது மச்சால் செய்திருப்பான்னு நினைக்கிறேன். மச்சால் அக்கா ஞானமக்கா. ஞானமக்கா எங்க இருக்கிறாங்க? அவ சுவிஸ்ல நிக்கணும். அங்கே நம்பிக்கை வந்தது. அங்கேருந்து வேற நிஷா. நிஷா அவியல் செய்திருப்பின வந்து எதிர்பார்க்குறேன். நிஷாவா? அவங்க எங்க இருக்காங்க? சுவிஸ்ல நிக்கணும். சுவிஸ்லையா? ஆனா அங்கேருந்து வரையில எங்க ஊர்ல ஆக்கள் இல்லையா அவங்களுக்கு? ஊர்லயும் இருக்கணும். ஊர்ல யாரும் இருக்கிறாங்க? மற்றது இந்த தம்பி மூத்தது சந்தோஷம். சந்தோஷா உங்களோட மகனா? மகன். அங்கேருந்து வந்தது. அங்கேருந்து வரையில அமைக்கிய சொல்லுது. வேற இந்த மனுஷன் தானே சொப்னா அவையில செய்திருப்பின வந்து நினைக்கிறேன். சரி அங்கேருந்து வரையில என்ன எனக்கு கிஃப்ட் வேலை இருக்கு. அதுவேளை பார்த்துட்டு கெஸ் பண்ணுங்க. ஓகே. உங்களுக்கு காசு பொக்கே ஒன்று வந்திருக்கு. மிக்கி கொடுங்க. ஓகே. உங்களுக்கு காசு பொக்கே வந்திருக்கேன்னு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்குதோ? எதிர்பார்த்தீங்களோ? இல்ல பிள்ளையார் செய்திருப்பின வந்து எதிர்பார்த்தனாலும் பிள்ளையார் செஞ்சிருப்பேன்னா எதிர்பார்த்தேன். ஆனா பிள்ளையார் வேற இல்லையே. வெளியில நிக்கிறவ சுவிஸ்ல நிக்கிறவ நிறைய பேர் நிக்கணும். வெளிநாட்டுல பிரான்ஸ்ல இருக்கணும், மற்ற லண்டன்ல இருக்கணும். அப்ப உங்களுக்கு நிறைய அன்பான உறவுகள் இருக்கு. எல்லாம் செய்யக்கூடிய உறவுகள் இருக்கு. அப்ப ஆறு கெஸ் பண்றது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. அப்ப யார் தந்துப்பான்னு இப்ப சொல்லுங்க. அப்ப யார் தந்துப்பான்னு கெஸ் பண்றீங்க? ஞானமக்கா. ஞானமக்காவா? அங்கேருந்து வேற இது
வேற மது பிரான்ஸ்ல இருக்கிற மது மதுவா மது மற்ற இந்த தம்பி நிற்கிற வேந்தன் வேந்தனா? திவ்யா அந்த இவத்த தமிழ் தமிழ் மகன் நிற்கிறேன் மருமலண்டு அங்கேயும் நம்பிக்கை வந்து பிரான்ஸ்ல இன்னைக்கு அங்கே குழு தருது இல்லையா? பிரான்ஸ்ல இருக்கிற மவியல் சுவிஸ்ல ஆனந்தன்னா வசந்தன் உங்களுக்கு எனக்கு நிறைய உறவுகள் இருக்கிறபடியா கஷ்டமா இருக்கேன்னு. சரி ஓகே, இன்னும் பல பல கிஃப்ட்கள் இருக்கு, அதுலயும் தாரன் பார்த்துட்டு கெஸ் பண்ணுங்க. உங்களுக்கு ஸ்வீட்டா தெல்லாம் சாக்லேட் பழங்கள் பிடிக்குமே, உங்களுக்கு பிடிக்குமான்னு சொல்லி வந்திருக்கு. தேங்க்யூ. ஓகேயா எல்லாம் சந்தோஷா பவியன் சொப்னா. ஓகே, அங்கேருந்து வரையில. சரி, உங்களுக்கு 50வது பர்த்டே ஒரு ஸ்பெஷலா இருக்கு போல. இந்த நாளை மறக்க முடியுமே? மறக்க முடியாது. சந்தோஷமா இருக்கும். பயங்கர ஹாப்பி. ஓகே, இப்ப சொல்லுங்க அப்ப மேரா இருக்கு. மனுஷன் செஞ்சிருப்பாரு, உங்கள அன்பா இருக்கு. என்ன இருக்கா கிஃப்ட் இருக்கு, இன்னொரு கிஃப்ட் இருக்கு, இதே ஓபன் பண்ணி பாருங்க. பார்த்துட்டு உங்களுக்கு காசு மாலை வந்திருக்கு. ஞானமக்கா எனக்கு காசா இருக்குன்னு சரியா சொல்லாட்டி நாங்க காசை கொண்டு வரோமா? சரியா சொல்லாட்டி கொண்டு போவோமா? 50வது பர்த்டேன்னா 50,000 ரூபாய் தான் இருக்கு. 50,000 ரூபாய் காசு தான் இருக்கு. இப்ப சரியா சொல்லாட்டி நான் கொண்டு போவேன் காசு. சரியா 50,000 இருக்கு. இல்ல ஆர்த்தந்திருப்பான்னு கெஸ் பண்ணாட்டி எங்களே தான். ஓகே, வேணா நீங்க அவற்ற பேர் சொல்லாட்டி விரியாசங்கள தான் நாங்க கொண்டு போறோம். இப்ப சொல்லுங்க அப்ப யாரா இருக்கு? ஞானமக்கா அங்கேருந்து வெளியிலையே எங்களுக்கு தெரியல. பாப்போம், நீங்க சொல்லுங்க பாப்போம். சொல்றோம். ஆனந்தன்னா சுவிஸ்ல இருக்கலாம். ஞானமக்கா அங்கேயே மிக்கி வந்தது. உங்களுக்கு எனக்கு உறவுகள் இருக்கிறபடியா கொஞ்சம் கஷ்டமா தான். நிறைய பேருக்கு லண்டன்ல அக்காண்ட மகள் இருக்கிறாங்க, அவன் செய்திருக்கலாம். செஞ்சிருக்கலாமே. மற்றது சுவிஸ்ல இருக்கு நம்ம சந்தன், சிந்து, ஆனந்தன்னா, நிஷா, சுசி அவையெல்லாம் செய்திருக்கு நம்ம நினைக்கிறேன். ஆமா, இன்னும் கிஃப்ட் இருக்கு உங்களுக்கு. இன்னும் உங்களுக்கு ஒரு இன்னொரு டேபிள் ஒன்று வந்திருக்கு, மேச டேபிள். அது இங்க கொண்டு வரையிலவழியா அங்க அதுல வச்சு கிடக்கு. அதுவும் உங்களுக்கு பர்த்டே கிஃப்டா வந்திருக்கான் மேச. இன்னும் இருக்கு, நீங்க சொன்ன என்ன சொல்லுவோமா? மனுஷன் செய்திருக்கலாம் நினைக்கிறேன். மனுஷனா இருக்கலாம். ஏண்டா மனுஷன் மற்றது இந்த பிள்ளைகள் சேர்ந்து 3 பேர். 3 பேர். யார் 3 பேர்? சந்தோஷ், பவியன், சொப்னா. உங்களோட அம்மாக்கள் அப்பாக்கள் இல்லை. ஓகே, சாரி. இந்த நேரத்தில் அவையும் அங்கே இருந்தாலும் உங்களை வாழ்த்து என்ன இருக்கு, நம்ம எப்பயுமே ஹாப்பியா இருக்கணும். ஓகே, இன்னொரு கேமரா வந்து கிஃப்டா உங்களுக்கு பர்த்டே வழியா பூட்டியிருக்கேன். உங்களோட பர்த்டே கிஃப்டா வந்திருக்கு. ஓகே, இனிமே அது சொன்னா சொல்லுவேனா? ஓகே, பெரிய பிரேமம் கொண்டு வந்திருக்கான் வந்திருக்கு. இப்போ யாரெண்டு சரியா சொல்லி போட்டு ஓப்பன் பண்ணுங்க பார்ப்போம். நீங்க சொன்னால் இருக்கொண்டு பார்ப்போம்மா. இது ஞானமக்கா தான். ஞானமக்காவா? வேற ஞானமக்கா அல்லாடி மது, வேந்தன். நீங்கள் சொல்றாள் இருக்கு, உள்ள சர்ப்ரைஸ் பண்ணினால போட்டோல் இருக்கு. இப்ப நீங்க சொல்றாள் இருக்கோன்னு சரியா விளையாண்டு பாப்போம். சந்தோஷ், பவியன், சொப்னா. என்ன ஓபன் பண்ணி பாருங்க. நீங்க சொன்னால் இருக்கணும். இப்ப கெஸ் பண்ணுங்க, கடைசியா சொல்லுங்க. எப்படி இந்த பெரிய ஃப்ரேமா தான் இருக்கேன்னு.
ஓகே, இன்றைக்கு உங்களை 50வது பர்த்டேன்னு சொல்லி உங்களோட ஹஸ்பண்டும் உங்களோட 3 பிள்ளைகளும் 2 பையனும் ஒரு மகளும் அவங்களுக்கு என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க? அடுத்த அந்த மேசையும் கேமராவும் சுவிஸில் இருக்கிற ஞானம் அவங்க தான் செஞ்சது. இந்த தருணத்தில் என்ன சொல்ல ஆசைப்படுறீங்களா? அதுக்கு நன்றிகள் சொல்ல ஆசைப்படுறேன். நன்றிகள் சொல்ல ஆசைப்படுறீங்களா? வேற என்ன சொல்ல ஆசைப்படுறேன்? உங்களோட எங்க உங்களோட ஹஸ்பண்ட் கூப்பிடுங்க பாப்போம். அதுக்கு நன்றி சொல்ல ஆசைப்படுறேன். உங்களோட பிள்ளைகளை கூப்பிடுங்க. உங்களோட ஆசையோட செஞ்சிருக்கணும். தம்பி வாங்க பவி அப்பா வாங்க. உங்களோட அன்போட செஞ்சிருக்கணும். பெறாமக்கள், அடுத்தது பிள்ளைகள், ஹஸ்பண்ட், அடுத்த வெளிநாட்டில் நினைக்கிற ஞானம். அதுக்கு என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க? அதுக்கு நன்றி சொல்ல ஆசைப்படுறேன். நன்றி சொல்லாது. நீங்க என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க? இந்த பர்த்டே அப்பாட்ட கூட என்ன சொல்றாங்க? நான் ஆல்ரெடியா எல்லாம் சொல்ல வேண்டியெல்லாம் சொல்லிட்டேன். செய்ய வேண்டிய விஷயம் எல்லாம் செய்யிட்டேன். சந்தோஷம் தானே? இது இப்படி ஒரு வரம் ஒன்று கிடைச்சிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ ஒற்றுமையா சந்தோஷமா இருக்கிறீங்க. 100 வருஷம் இப்படியே சந்தோஷமா இருக்கணும். ஓகே. அதே நேரத்தில் எனக்கு பிறந்த ஒரு மகளும் 2 மகனும் என்னை விட கூட தாய்க்கு வந்து ஒத்துழைப்பு வந்து நிறைய. நான் எப்படி நேசிக்கிறனோ அதை விட என்னை விட பிள்ளைகள் வந்து கூடுதலாக 3 பிள்ளைகள் நேசிக்கிற கூட. அதை நினைச்சாலே கூட எனக்கு வந்து இல்லைன்ற ஒரு சந்தோஷம். அதை விட வேற எனக்கு ஒரு சந்தோஷம் எனக்கு கிடைக்கும். இதான் என்னுடைய சொல்ல நம்பிக்கை. எங்களுக்கு சர்ப்ரைஸ் அம்மாவுக்கு பர்த்டேன்னு சொல்லி உங்களோட மகனாக்கள் வந்து எங்களுக்கு சொல்லும்போதே எவ்வளோ ஆசையாக இருந்தது. அவ்வளோ உங்களோட பாசத்தில் இவ்வளோ அன்போட வந்து செஞ்சுருக்கிறாங்க. உங்கள எவ்வளோ அன்பு வச்சுருக்காங்க. என்ன அம்மாண்டா சரியான உயிராக 3 பேரும் அம்மாண்டா சரியான உயிராக எங்களுக்கு பார்க்கவே தெரியுது. எவ்வளோ அன்பா உயிராக இருக்கணும்னு பார்க்க தெரியுது. இப்படியே ஒற்றுமையாக சந்தோஷமா இப்படியே நிலைச்சிருக்கோம். 100 வருஷமா இப்படியே ஹாப்பியாக இருக்கணுமா, இப்படியே ஒற்றுமையாக இருக்கணும்னு லியா சர்ப்ரைஸ் மூலமாக வாழ்த்துக்கிறோம். ஓகே, கேக் வெட்டி செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஆமா, கைக்குள்ள விடுங்க. Yeah.